ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சம உச்ச கிரகங்கள். இதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கிரகம் வலிமையோடு செயல்படுவதற்கு அது ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் மற்றும் திக்பலம் அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம அடிக்கடி காணொளிகளில் சொல்லுவோம். இதில் உச்ச வலிமை என்பது வெகு சிறப்பு. இருக்கிறதுலே உச்சம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இப்போ உச்சம் பெற்ற கிரகம் பூரா நமக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டால் அப்படி அது அர்த்தம் அல்ல. உச்சம் பெற்ற கிரகம் தான் தர வேண்டிய ஆதிபத்திய காரகத்துவ பலன்களை முழுமையாக செய்யும் தகுதியோடு இருக்கிறது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இப்போ உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி போய் உச்சமாக இருந்துட்டு அவர் நல்லது பண்ணுவார்னா அதை எப்படி பண்ண முடியும்? அவர் 6ஆம் இடத்து வேலையை தான் ஃபுல் பவரில் செய்வார் அப்படிங்கிற மாதிரி தான் அதை எடுத்துக்கும். ஸோ உச்சம் என்பது ஒரு கிரகத்தின் அதீத வலிமையான அமைப்பு. இந்த உச்ச வலிமையில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சூட்சுமம் என்னென்னா சம உச்சம். இந்த சம உச்சத்தின் தத்துவார்த்தம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஒரு கிரகம் எந்த வீட்டில் உச்ச வலிமை பெறுகிறதோ, எந்த வீட்டில் உச்ச வலிமை பெறுகிறதோ அந்த வீட்டு அதிபதியின் மற்றொரு வீட்டில், அந்த வீட்டின் அதிபதியின் மற்றொரு வீட்டில் சம உச்சம் பெறும். புரியுதுங்களா? இப்போ சூரியன் மேசத்தில் உச்ச வலிமை பெறுகிறார். இந்த உச்ச வலிமை பெறும் மேச வீடு செவ்வாய் உடையது. அப்போ செவ்வாய்க்கு இன்னொரு வீடு இருக்கு இல்லைங்களா, விருச்சிகம். அப்போ சூரியன் விருச்சிகத்தில் இருக்கும்போது சம உச்சம் பெறுவார். இது உச்ச வலிமைக்கு அப்படியே 50% பலனை தரக்கூடிய ஒரு இடம் சம உச்சம். புரிஞ்சுதுங்களா? மேசத்தில் 100 மார்க் வாங்குறார் சூரியன்னா ஃபுல் பவரில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவர் உங்கள் லக்னத்திற்கு ஏற்ப, உங்கள் லக்ன ஆதிபத்தியத்துக்கு ஏற்ப தான் தர வேண்டிய பலன்களை கொடுக்க ரெடியாக இருக்காருன்னு அர்த்தம். நார்மலாகவே சூரியன் உச்சம் பெறுறது நல்ல விஷயம் எல்லா லக்னங்களுக்குமே. மகர லக்னம், கும்ப லக்னத்துக்கு கூட அட்டமாதிபதி, சப்தமாதிபதி அவர் உச்சம் பெற்றாலும் ஜாதகன் தன்னம்பிக்கை மிகுந்தவராக இருக்கிறதுங்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். அப்போ மேசத்தில் சூரியன் உச்ச வலிமை பெறுகிறார். செவ்வாயின் மற்றொரு வீடான விருச்சிகத்தில் சம உச்ச வலிமை பெறுவார். நிறைய ஜாதகங்களில் இந்த மாதிரியான மறைமுக வலு இருக்கும் கிரகங்களுக்கு. நம்ம மேலோட்டமாக நேரடி வலுவையே தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஜாதகம் பார்த்திங்கன்னா மறைமுக வலுவில் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு கும்பலக்ன ஜாதகம், இவருக்கு விருச்சிகத்தில் சூரியன், இவர் உச்சம் பெறலை, ஆனால் திக்பலம் அடைஞ்சு சம உச்சம் அடைஞ்சிருக்காரு. இது கிட்டத்தட்ட 75% உச்ச வலிமைக்கு ஈக்குவலாக செயல்பட்டுரும். இதில் 7ஆம் அதிபதி பவர்ஃபுல்லாக இருக்காருங்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே வாழ்க்கை துணை வேலைக்கு போய் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குகிற அமைப்பில் கிடைக்கிது. ஸோ இந்த அமைப்புகள்லாம் எப்படி வருங்கிறதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன். அப்போ சம உச்சங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியது அவசியம். அந்த வகையில் 9 கிரகமும் எங்கே சம உச்சம் பெறும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சம உச்சத்திற்கான விதிகள் என்ன? தான் உச்சம் பெறும் வீட்டின் அதிபதியின் மற்றொரு வீட்டில் சம உச்சம் அப்படிங்கிற வலிமையை பெறும் கிரகங்கள். அந்த வகையில் சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்று விருச்சிகத்தில் சம உச்சம் பெறுவார். சந்திரன் சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் உச்சம் பெறுவார். அப்போ அவர் ரிஷபத்தில் உச்சம் பெற்று சுக்கிரனுடைய இன்னொரு வீடான துலாத்தில் சம உச்சம் அப்படிங்கிற வலிமையை பெறுவார். செவ்வாய் சனியினுடைய வீடான மகரத்தில் உச்ச வலிமை பெறுவார். அப்போ சனி பகவானுடைய இன்னொரு வீடான கும்பத்தில் சம உச்ச வலு அப்படிங்கிறது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இந்த இடத்துலையும் அவர் செயல்படுற தகுதியோடு இருப்பார். ஒரு ரிஷப லக்ன ஜாதகம், செவ்வாய் கும்பத்தில் சம உச்ச வலிமை. இவர் டாக்டர். எப்படி ஒரு டாக்டரார்? செவ்வாய் ஒன்றும் பெரிய ஆட்சி உச்சம் அடையலைன்னா சம உச்சத்திலே கிடைக்குது அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்பு. புதன் கன்னியில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணங்கிற 3 வலுவையும் பெறாரு. இது புதன் தன் சொந்த வீட்டிலே பெற வலுங்கிறதுனால அவருக்கு இன்னொரு வீடான மிதுனத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி பவரும் சம உச்ச பவரும் மறைமுகமாக கிடச்சிடும். ஏன்னா அங்கே ஆட்சிங்கிறது சம உச்சத்தோட வலிமை ஜாஸ்தியான பவர் இல்லைங்களா? அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். குரு பகவான் கடகத்தில் உச்ச வலு பெறவர். இவருக்கு சம உச்ச வீடு அப்படின்னு ஒன்று கிடையாது. ஏன்னா அவருக்கு உச்ச வலுவு தரக்கூடிய சந்திரனுக்கு இன்னொரு விடுதி வீடு கிடையாது. அதனால தான் சந்திர கேந்திரத்தில் குரு எப்பெல்லாம் வர்றாரோ, சந்திரனுக்கு 4, 7, 10 அல்லது சந்திரனோட இணைஞ்ச நிலையில் இருக்கும்போது குரு பகவான் ஆட்டோமேட்டிக்காகவே குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ரொம்ப ஸ்பெஷலாக பெறுவார். ஏன்னா இவருக்கு சம உச்ச வீடு இல்லைங்கிறதனுடைய சூட்சுமத்தின் அடிப்படையில் தான்.
ஸோ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, மீதி இருக்கிறது 2 பேர். சுக்கிரன் மீனத்தில் குருவோட வீட்டில் உச்ச வலிமை பெறுவார். அதே குருவுடைய இன்னொரு வீடான தனுசில் இவர் சம உச்ச வலிமையில் இருப்பார். தனுசில் இருக்கிற சுக்கிரன் கெடுக்கிறது இல்லை, நல்ல பலன் தான் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தபடியாக சனி பகவான் சுக்கிரனுடைய வீடான துலாத்தில் உச்ச வலிமை பெறுவார், ஃபுல் பவர் அப்படின்னு. அவர் சுக்கிரனுடைய இன்னொரு வீடான ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா சம உச்சமாக செயல்பட்டு ஜாதகர்களுக்கு தான் பெற்ற ஆதிபத்திய காரகத்துவத்தை தரும் தகுதியோடு இருப்பார். இதுதான் அந்த சம உச்ச வீடுகள். ராகு கேதுகளின் உச்ச நீச்ச தத்துவங்கிறது மூல நூல்கள்லேயே குழப்பமான நிலையில் சொல்லப்பட்டிருக்கு. விருச்சிகத்தில் ராகுவும் கேதுவும் உச்ச வலிமை பெறாங்க அப்படின்னும், ப்ளஸ் ரிஷபத்தில் ராகுவு கேதுவும் நீச்ச வலிமை பெறாங்கங்கிறது மாறுபாடான கருத்துக்கள் நிறையா இருக்குங்கிறனால அதை நம்ம விட்டுடுவோம். ஸோ இந்த சப்த கிரகங்கள் அப்படிங்கிறதுல குருவை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சம உச்ச வலிமை உண்டு. இதில் புதனுக்கு ஆட்சி வலிமையோடு சம உச்ச வலிமையும் சேர்ந்துருக்கும். கிட்டத்தட்ட மிதுனத்தில் புதன் இருந்தாருன்னா 75% பவர்ஃபுல்லாக இருப்பார், ஆட்சிக்கும் மீறின வலிமை அப்படிங்கிறது மாதிரி. ரிஷபத்தில் சனி இருக்கும்போது உச்ச வலிமை சம உச்ச வலிமைங்கிற மாதிரி நல்ல செயல்திறனோடு இருப்பார். அதே மாதிரி கும்பத்தில் செவ்வாய் இருக்கும்போது சம உச்ச வலிமையினால் நல்ல செயல்திறனோடு இருப்பார். விருச்சிகத்தில் சூரியன் இருக்கும்போது நல்ல செயல்திறன் வலிமையோடு இருப்பார். தனுசில் சுக்கிரன் இருக்கும்போது நல்ல செயல்திறன் வலிமையோடு இருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா துலாத்தில் சந்திரன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் சம உச்சம் பெறதுனால நல்ல ஒரு செயல்திறன் வலிமையோடு இருப்பார். ஸோ இந்த சம உச்ச வலிமைங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிரகங்கள் தாங்கள் செய்ய வேண்டிய செயல்களை பர்ஃபெக்டாக அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் தகுதியுடையதோடு இருக்கும். குருவுக்கு மட்டும் சந்திரகேந்திரன் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக், அல்லது சந்திரன் நின்ற ராசியில் இருக்கும்போது ஒரு சம உச்ச வலிமை கிடைக்கும். ஏன்னா அவர் சந்திரனுடைய வீட்டில் தானே உச்சமாகிறாரு. இப்போ ஒரு உதாரணமாக நீங்கள் தனுசு ராசின்னு வச்சுக்குவோம். தனுசு ராசி கூடவே குருவும் சந்திரனும் அங்கேயே இருக்காங்கன்னா இங்கே குரு சந்திர யோகமாகவும் கிட்டத்தட்ட குரு உச்ச வலிமை பெற்றுவிட்ட நிகழ்வுக்கு சமமாகவும் செயல்படுவார். இதெல்லாம் சூட்சுமங்கள். புரிஞ்சுதுங்களா? சம நீச்சம்ங்கிறதும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். நீச்சம் பெற வீட்டு அதிபதியினுடைய இன்னொரு வீட்டில் போய் ஒரு கிரகம் இருக்கும்போது அங்கே சம நீச்சம் அப்படிங்கிற மாதிரி வரும். அதை பற்றி நம்ம இன்னொரு காணொலிகளில் பேசுவோம். ஸோ கிரகங்கள் நேர்வலு அடைகிறது அப்படிங்கிறது மாதிரியே இந்த மாதிரி நம்ம பார்வைக்கு அது வலுவில்லாதது போலவே தோன்றினாலும் சம உச்ச வீட்டின் வலிமையினால் சாதகமான பல விஷயங்களை அந்த கிரகங்கள் செய்வதற்கு தகுதி கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. சப்த கிரகங்களின் இந்த சம உச்சம் உங்கள் ஜாதகத்திலும் பலவிதமான பலன்களை மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டவை என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.